பூபதிராஜ் கூட்டுறவு வங்கி கடன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா சில காந்திய கொள்கை, காதி கதர் வஸ்திராலயம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இது பண்ண. குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் பாரு மேம், குட் மார்னிங் நிர்மலா மேம். சரியா? ஸோ அதே மாதிரி அது அடையாள சின்னத்தை இது பண்ணி 1920 வந்து சென்னை மாகாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாரு 48ல். சரியா? சரியா? அறிமுகப்படுத்தினாரு. கொண்டு வந்தது யாரு? ஓமந்தூர் ராமசாமி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அறிமுகப்படுத்துறாரு. சரியா? ஸோ 1954 56 வரைக்கும் வந்து இவர் வந்து ஒரிசா மாநிலத்தை ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றாரு. சரியா? 1999 இவர் ஒரு நினைவா அஞ்சல் தபால் தலை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கொஸ்டின் டைம், குவிஸ் டைம் வந்தாச்சு. ஸோ இது தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். சரியா? குவிஸ் டைம் வந்து பார்த்தோன்னா ஆயிடுச்சு. சரியா? குவிஸ் டைமுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாயின் ஒரு குவிஸ் டைம். சரியா? கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தா இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, திருக்குறள் 673வது குறளின்படி ஒரு செய்ய தொடங்கிய செயலின் எஞ்சிய பகுதி அலட்சியம் செய்வதன் எதனோடு ஒப்பிடுகிறார் திருக்குறள்? சரியா? ஏ அணையாமல் விட்ட தீயினால் ஏற்படும் எச்சம், பி மழையால் பொய்த்து போவதால் ஏற்படும் வறட்சி, சி குற்றவாளிகளால் வழங்கப்படும் தண்டனை, டி நட்பின் பிரிவால் உண்டாகும் மனவேதனை. ஓகே, கருப்பசாமி சார் ஏ சொல்லியிருக்காரு, ராதாமின் ஏ சொல்லியிருக்காங்க. அதான் அணையாமல் விடப்பட்ட தீயினால் ஏற்படும் அச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது. ஓகே, சூப்பர். நிர்மலா ஏ சொல்லியிருக்காங்க. ஓகே, கலைச்சல் ஏ. ரெண்டாவது, இந்த குறளில் வினை எஞ்சுதல் எதனை உணர்த்துகிறது? மீனாட்சி மேம் ஏ. சூப்பர் சூப்பர். சரியா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, எல்லாரும் கருப்புசாமி ஏ, ராதா மேம் ஏ சொல்லியிருக்காங்க, கலைச்செல்வன் ஏ சொல்லியிருக்காங்க, மீனாட்சி மேம் ஏ, ரியான் சுரேஷ் ஓகே ஏ சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். சரியா? அடுத்து குறளில் வினையெஞ்சுதல் எதனை உதிக்கிறது? ஏ அடிக்கப்படையான நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ளுதல், பி அரசாங்கத்தின் சட்டங்களை மதித்தல், சி ஒரு செயலை முழுமைப்படுத்தாமல் பாதியில் நிறுத்துதல், டி ஒரு செயலை முழுமையாக முடித்தல். ஓகே, கருப்பசாமி சார் சி சொல்லியிருக்காரு, அம்மு சி சொல்லியிருக்காங்க, ரியான் சி சொல்லியிருக்காங்க, மீனாட்சி மேம் சி, ராதா மேம் சி. ஓகே, அம்பு மேம் டி சொல்லியிருக்காங்களா? சரி, ஓகே ஓகே. கலைச்செல்வன் சி. ஓகே, பூனா மேம் சி சொல்லுங்க. பட் நம்ம குறளை பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒரு செயலை முழுமைப்படுத்தாமல் பாதியில் வினை எஞ்சுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இதுக்கு வந்து பார்த்தா ஒரு செயலை முழுமைப்படுத்தாமல் பாதியில் நிறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து மூன்றாவது கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, தேங்க்ஸ். அனைவருக்கும் நன்றி பதிலளித்ததுக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ திருவள்ளுவர் தெரும் என்று சொல்லால் எதனை குறிப்பிடுகிறார்? ஏ மகிழ்ச்சியை தரும், பி அழிக்கும் அல்லது தீங்கு விளைக்கும், சி பாதுகாப்பு அளிக்கும், டி நன்மை தரும். அடுத்து மூணாவது கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா? திருவள்ளுவர் தேரும் என்று சொல்லால் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஏ மகிழ்ச்சியை தரும், பி அழிக்கும் அல்லது தீங்கு விளைவிக்கும், சி பாதுகாப்பு அளிக்கும், டி நன்மை தரும். சரியா? ஓகே, கருப்பசாமி சார் பி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ராதா மேம் பி, ரியான் சுரேஷ் பி, பாரு மேம் பி சொல்லியிருக்காங்க. அடுத்து கலைச்செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா பி சொல்லியிருக்காரு. ஓகே, மீனாட்சி பி. ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட். அப்போ அழிக்கும் அல்லது தீங்கு விளைக்கும். சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ் நிர்மலா மேம். சூப்பர் மேம், தேங்க்ஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சூப்பராக எல்லாரும் போனா மேம். ஓகே, பி சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். சரியா? ஸோ குறிப்பிடும் எச்சம் என்பதன் பொதுவான பொருள் என்ன? ஏ பழமையான காலம், சரியா? பி செல்வ வளம், சி முழுமையான வெற்றி, டி எஞ்சிய பகுதி அல்லது மீதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. ஓகே, கருப்புசாமி சார் சி. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. நாலாவது கொஸ்டின்.
குறிப்பிடப்படும் எச்சம் என்பதன் பொதுவான பொருள் என்ன? மீனாட்சி மேம் டி. ஓகே சூப்பர். கருப்பசாமி டி. ஓகே சூப்பர் சூப்பர். அடுத்தடுத்து ராதா மேம் டி. ஓகே. கலைச்செல்வன் டி. ஓகே சூப்பர். சிவராஜன் மேம் டி சொல்லியிருக்கா. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர் தேங்க்யூ. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே சூப்பர். எல்லாரும் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுறீங்க. சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ ஓகே, நிர்மலா மேம் டி சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் முழுமையான காகிதம் மற்றும் நீதித்துறை மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் இது? இந்தியாவில் முதல் முறையாக காகிதம் மற்றும் நீதித்துறை மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் இது? கேரளா. ஏ கேரளா, பி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, சி கோவா, டி சிக்கிம். கருப்புசாமி சார் டி சொல்லியிருக்காரு. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவில் முதல் முறையாக காகிதமற்ற நீதித்துறை மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் இது? கேரளா, தமிழ்நாடு, கோவா, சிக்கிம். ஓகே. ராதா மெம்டி, அம்மு மெம்டி சொல்லியிருக்காங்க. போனா மெம்டி சொல்லியிருக்காங்க. பாரு டி, கலைச்செல்வன் டி. ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டி. சரிண்ணா. நிர்மலா மேம் டி. ஓகே. மீனாட்சி மேம் டி. ஓகே சூப்பர். தேங்க்ஸ் தேங்க்ஸ். சூப்பர் சூப்பர். சரிண்ணா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து 6வது கொஸ்டின். ஓகே. ரியான் சுரேஷ் டி. ஓகே சூப்பர். சிவரஞ்சன் டி. ஓகே சூப்பர். 1937 மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார்? ஏ ராஜகோபாலாச்சாரி, பி ஓமந்தூர் ராமசாமி, டி பிரகாசம், சி பிரகாசம், டி குமாரசாமி ராஜா. சரிண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரிண்ணா. 1937 மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார்? எஸ் ராஜகோபாலாச்சாரி, பி ஓபி ராமசாமி ரெட்டியார், டி பிரகாசம், சி பிரகாசம், டி பிஎஸ் குமாரசாமி ராஜா. ஓகே. 1937 மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் காங்கிரஸ். நீங்கள் 47 சொல்லிட்டு இருக்கீங்க கருப்புசாமி சார். அம்மு ஏ சொல்லியிருக்காங்க. கலைச்செல்வன் பி சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா 1947 தான் ஓபி ராமசாமி சொல்லிட்டு இருக்காங்க. 1937 யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாருங்கள், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அம்மு மேம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பாரு இல்லை ரியான் சுரேஷ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மீனாட்சி மேம் ஏ சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஓகே. ராதா மேம் 1947 சொல்லியிருக்காங்க. சிவரஞ்சன் ஏ. சரியா? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சி ராஜகோபாலாச்சாரியா. சரி, இவர் வந்து பார்த்தோன்னா 1947. இவர் வந்து 1937 39 இருப்பார். இவர் 1946 1947. இவர் வந்து பார்த்தோன்னா 1949 1952 வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ தேங்க்ஸ், நல்லது பண்ணுங்க. சரிடா சூப்பர். சரிடா. ஸோ ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்து பண்ணுங்க. சரிடா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, ராஜாஜியின் அமைச்சரவையில் மதுவிலக்கு கொள்கையை முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? பூர்ண மதுவிலக்கு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்த்தோன்னா எங்கே அறிமுகப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ராஜாஜியின் அமைச்சரவையில் மதுவிலக்கு கொள்கை முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏ மதுரை, பி சேலம், சி கோயம்புத்தூர், டி சென்னை. ஓகே. அடுத்த கொஸ்டின் பண்ணுங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை கருப்புசாமி சார், வரத்தான் செய்யும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்து பார்க்கலாம். சரியா? ஸோ ராஜாஜி அமைச்சரவை மதுவிலக்கு கொள்கை முதலில் எந்த மாவட்டத்தில் அறிமுகப்படுத்த மாவட்டம்? சரியா? சரி, மீனாட்சி பி சொல்லியிருக்காங்க. கருப்பசாமி சார் பி சொல்லியிருக்காரு. போனா பி சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். ராதாமன் பி, அம்மு பி சொல்லியிருக்காங்க. கலைச்செல்வன் பி, சிவரஞ்சனி பி சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துனாங்க. சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்ஸ் தேங்க்ஸ். சரி, நல்லா பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக தான் போகுது. சரிங்களா? தேங்க்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மதுவிலக்கால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடுகட்ட ராஜாஜி அறிமுகப்படுத்தப்பட்ட வரி? ஏ நிலவரி, பி தொழில் வரி, சி விற்பனை வரி, டி வருமான வரி. இலக்கியா மேம் தேங்க்யூ மேம், டி கரெக்டாக சொன்னதுக்கு. சரியா? ஸோ மதுவிலக்கினால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடுகட்ட ராஜாஜி அறிமுகப்படுத்த வரி எது? ஏ நிலவரி, பி தொழில் வரி, சி விற்பனை வரி, டி வருமான வரி. ஓகே. கருப்புசாமி சார் சி சொல்லியிருக்காரு. அம்மு வந்து பார்த்தா சி சொல்லியிருக்காங்க. ராதா சி சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர்.
அம்மு மேம் சூப்பர். ஓகே ஓகே. கலைச்செல்வன் சி சூப்பர். போனா மேம் சி. பாரு மேம் சி சொல்லியிருக்காங்க. அம்மு ஓகே சி. ரஞ்சனி மேம் சி சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ். சரியா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், விற்பனை வரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விற்பனை வரி வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரியான் சுரேஷ் டி சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நிர்மலா மேம் சி சொல்லியிருக்காங்க. ரியான் நல்லா படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்து சொல்லுங்க. உதவிகளுக்கான வருமான வரி கிடையாது, விற்பனை வரி வந்து பார்த்தா சரியா. வருமான வரி வந்து பார்த்தீங்கன்னா 1860 சர் ஜேம்ஸ் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினார். விற்பனை வரி வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினார் யாருன்னா ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா. எந்த முதலமைச்சர் காலத்தில் ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டு நில சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டன? ஏ ராஜாஜி, பி ராமசாமி ரெட்டியார், சி பக்தவச்சலம், டி பிரகாசம். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா, 9வது கொஸ்டின். எந்த முதலமைச்சர் காலத்தில் ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டு நில சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டன? ஏ ராஜாஜி, பி ராமசாமி ரெட்டியார், சி பக்தவச்சலம், டி பிரகாசம். சரி, 9th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க. 9க்கு கருப்பசாமி ஏ சொல்லியிருக்காரு. சரி ஓகே. போனா மேம் பி சொல்லியிருக்காங்க, சூப்பர். ராதா மேம் பி சொல்லியிருக்காங்க. மீனாட்சி பி சொல்லியிருக்காங்க. நிர்மலா மேம் சி சொல்லியிருக்காங்க, ஓகே. பாரு மேம் பி சொல்லியிருக்காங்க, சூப்பர் சூப்பர். கலைச்செல்வன் பி சொல்லியிருக்காங்க. சிவரஞ்சனி பி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முதலமைச்சர் காலத்தில் ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா. சரி ஓகே சூப்பர். எல்லாரும் வந்து பார்த்தா கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ நம்ம செஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு புரியுது. சரியா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரியா, நெக்ஸ்ட்டு கொஸ்டின். சரியா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முன்னேற்றத்துக்காக ஹரிஜன நலவாழ்வுத்துறை உருவாக்கிய முதலமைச்சர் யார்? சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேங்க்ஸ் மேம், ஆன்சர் பண்ண எல்லாத்துக்கும். ஏபிஎஸ் குமாரசாமி ராஜா, பி ஓபி ராமசாமி ரெட்டியார், சி பிரகாசம், டி ராஜாஜி. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஹரிஜன நல்வாழ்வுத்துறை உருவாக்கிய முதலமைச்சர் யார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஏ பிஎஸ் குமாரசாமி ராஜா, பி ஓபி ராமசாமி ரெட்டியார், சி டி பிரகாசம், டி ராஜாஜி. சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணது கருப்புசாமி சார் ஏ சொல்லியிருக்காரு. ராதா மேம் ஏ சொல்லியிருக்காங்க, ஓகே. மீனாட்சி மேம் ஏ சொல்லியிருக்காங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். கலைச்செல்வன் ஏ சூப்பர். ரியான் சுரேஷ் ஏ சூப்பர். நிர்மலா குரு ஏ ஓகே சூப்பர். அம்மு ஓகே ஏ சொல்லியிருக்காங்க, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ தாழ்த்தப்பட்ட முன்னேற்றத்துக்காக 1931 வந்து பார்த்தீங்கன்னா பி குமாரசாமி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம்ல வந்து பார்த்தா உருவாக்கியிருப்பாரு. ஓகே சூப்பர் சூப்பர். அம்மு மேம் ஏ சொல்லியிருக்காங்க. சிவரஞ்சனி ஏ. அம்மு மேம் 2-3 டைம், ஓகே சூப்பர், தேங்க்ஸ் மேம். புவனேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியா. ஸோ இன்னைக்கு உண்டான செஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு திருக்குறள் பார்க்குறோம். சரிங்களா. அடுத்து முக்கிய நாட்கள் பார்த்துருக்கோம். சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட காங்கிரஸ் முதலமைச்சர்கள் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பகுதி 1937 1952 வரைக்கும்